Hi students, welcome to SEMAS classes. Multiple integral. இங்கே ட்ரிபிள் இன்டெக்ரலை அப்ளை பண்ணி ஒரு ஸ்பியரோட வால்யூமை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் கொஸ்டின். ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் ஸ்பியர் x square plus y square plus z square is equal to 3 square by using triple integration. Actually இதை எப்படி எழுதிக்கலாம்? x square plus y square plus z square is equal to 9. இப்போ இதோட வால்யூமை நம்ம ட்ரிபிள் இன்டகிரேஷனை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் வால்யூம்கான ஃபார்முலா ட்ரிபிள் இன்டகிரல் ஓவர் v dx dy dz. இப்போ நான் இந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு z அண்ட் தென் y அண்ட் தென் x இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு முதல்ல z-ஓட லிமிட்ஸ் வேணும். அது இந்த கொடுத்துருக்கிற கருவிலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட்ஸ் ஃபார் z. x square plus y square plus z square is equal to 9. This implies that z square is equal to 9 minus x square minus y squared வரும். From this z is equal to plus or minus square root of 9 minus x square minus y square. அப்போ z varies from minus square root of 9 minus x square minus y square to square root of 9 minus x square minus y square. இப்போ அதுக்கு அடுத்தது லிமிட்ஸ் ஃபார் y கண்டுபிடிக்கணும். இசடுக்கு அப்ளை பண்ணதுனால இந்த கருவிலேயே இசடை எலிமினேட் பண்ணிட்டோம்னா we get x square plus y square is equal to 9 வரும். So this implies that y square is equal to 9 minus x square. From this y is equal to plus or minus square root of 9 minus x squared வரும். அப்போ y varies from minus square root of 9 minus x square to plus square root of 9 minus x squared. ஃபைனலாக எக்ஸோட லிமிட்ஸ் இதே கருவில் அப்ளை பண்ணோம்னா x square is equal to 9 வரும். From this x is equal to plus or minus 3. So x varies from minus 3 to plus 3. ஸோ இந்த லிமிட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே லிமிட்டில் இந்த ப்ராப்ளத்தை நான் இன்டகிரேட் பண்ணி போடலாம் வால்யூம் ஃபார்முலாவுக்கு. ஆனால் மேலேயும் கீழேயும் நமக்கு வேரியபிளாக வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்பியர் 8 ஆக்டென்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஆக்டென்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து அந்த வால்யூமை 8ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 8 into 0 to 3, 0 to square root of 9 minus x square, 0 to root of 9 minus x square minus y square, dz dy dx. 8 இந்த இன்டெக்ரல் அப்படியே எழுதிக்கிறேன். 0 to 3, 0 to square root of 9 minus x square. இப்போ dz இன்டெகிரேட் பண்ணால் z லிமிட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 minus x square minus y squared வரும் into dy dx. இப்போ zல இந்த லிமிட்ஸை நான் அப்ளை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8 into integral 0 to 3 integral 0 to square root of 9 minus x squared. zக்கு பதிலாக இதை நம்ம இங்கே எழுதணும்னா square root of 9 minus x squared minus y squared. அப்பர் லிமிட்டை எழுதிட்டோம். மைனஸ் லோயர் லிமிட்டை எழுதணும். இசடுக்கு பதிலாக 0 போட்டுனா 0 இன்ட்டு dy dx. இப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதலான்னு பாருங்களேன். 8 இன்ட்டு இன்டகிரல் 0 to 3, 0 to square root of 9 minus x squared. இப்போது இதை நான் ரீரைட் பண்ணி எழுதுகிறேன். எப்படி எழுதிக்கலாம்? ரூட் ஆஃப் 9 minus x squared தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். மைனஸ் y squared dy dx. லோயர் லிமிட் 0, அதனால் அதை எழுத தேவையில்லை. இப்போது இதை ஏன் இப்படி எழுதணும்னா we know the integration formula
square root of a square minus x square dx is equal to x by 2 root of a square minus x square plus a square by 2 into sin inverse of x by a. இதான் ஃபார்முலா. இப்போ இதை எழுதிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்பொழுது எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவோம். அதனால் இந்த ரெண்டு டேர்மையும் நான் வந்து ஏவாக எடுத்துக்கிறேன். அப்போ ஏ ஸ்கொயர் வேணுன்றதுனால இந்த 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏக்கு பதிலாக ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட், எக்ஸுக்கு பதிலாக ஒய்யை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரையும் இந்த ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. எதுக்கு நம்ம இப்படி எழுதுகிறோம்? we are going to apply this formula. இப்போ இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணுவோம். இது அப்படியே தான் இருக்கும். this is equal to 8 into integral 0 to 3. இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணோம். முதல்ல எக்ஸ்க்கு பதிலாக ஒய். இப்போ எப்படி வரும்? ஒய் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்ன்றது இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணி எழுதுகிற மாதிரி. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஏ தான் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர்னா 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நமக்கு ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக ஒய் எழுதணும். இப்போ இங்கே ஒய் ஸ்கொயர்டு வரும். ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் பை 2 ஃபார்முலாவில் ஏ வந்து இங்கே வந்து ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்னா 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு வரும். இப்போ 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒய் பை ஏக்கு பதிலாக ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். இப்போ இதுக்கு லிமிட்ஸ் 0 டு ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நான் இதுக்கான லிமிட்ஸை அப்ளை பண்ணணும். ஒய்க்கு பதிலாக ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்பர் லிமிட்லேயும் லோயர் லிமிட்டில் ஒய்க்கு பதிலாக 0 போடணும். அதை இங்கே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். 8 இன்ட்டு இன்டகிரல் 0 to 3. ஒய்க்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா இங்கே பாருங்களேன், இங்கே 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படியே மைனஸ் டேர்மில் வரும். அது அப்படியே இங்கே ப்ளஸ் டேர்மில் இருக்குது. அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 0 இன்ட்டு எனிதிங் 0, அதனால் இங்கே 0ன்னு வந்துடும். ப்ளஸ் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். அப்பர் லிமிட்டை எழுதிட்டேன். மைனஸ் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணுறேன். ஒய்க்கு பதிலாக 0 போட்டோம்னா 0 இன்ட்டு இங்கேயும் 0 ஆகிடும். அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0. ஸோ இது 0 ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் நான் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அதை ஃபர்தராக எழுதணும்னா v is equal to 8 இன்ட்டு இன்டகிரல் 0 to 3. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 1 ஆகிடும். இப்போ இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. ஸோ 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1, அதோட வேல்யூ பை பை 2. இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து 0, அதனால் லோயர் லிமிட் ஃபுல்லாக 0 ஆனதுனால இந்த டேர்ம் எழுதலை. ஸோ இன்ட்டு டிஎக்ஸ், இதோட வேல்யூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 இது பை பை 2, அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இது மொத்தம் 0 ஆகிடுது. ஸோ இன்ட்டு டிஎக்ஸ், அதனால் அதை நம்ம அப்படியே இங்கே எழுதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 4 இருக்குது. வெளியே எடுத்துட்டுனா 8/4 தட் இஸ் ஈக்குவல் டு 2. பையையும் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ 2 பை இன்ட்டு இன்டகிரல் 0 to 3 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் 2 பை இன்ட்டு 9 இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் வந்து எக்ஸு, அதுக்கு லிமிட் 0 to 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3, அதுக்கான லிமிட் 0 to 3. இப்போ இதை லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பை இன்ட்டு அப்பர் லிமிட் போடுறேன். எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டோம்னா 3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம் மைனஸ் இங்கே அப்பர் லிமிட்
எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டால் 27/3 வரும். 3 கியூப் வேல்யூ வந்து 27/3 மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம். 0/3 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் எழுதிட்டோம். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 2π இன்ட்டு 9 3s are 27. இங்கே 27/3 வந்து 9 வரும். அப்போ மைனஸ் 9. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். 27 minus 9 18. 18 2s are 36. ஸோ 36π. இதான் கொடுத்துருக்கிற இந்த ஸ்பியரோட வால்யூம். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.